ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன் நெட். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபஸ்ட்டு ஒரு தவாவில் கீ ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான ஒரு பெரிய கடாயில் நம்ம ரவா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு ரவா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ ரவா ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கீ நல்லா எல்லா ரவாலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நம்ம ரவா நல்லா கீழே வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். ரவா மோஸ்ட்லி வெள்ளையாக இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை பாவு 1 கிலோ ரவாவுக்கு நான் 1 கிலோ சர்க்கரை எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை. இப்போ சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சு வரட்டும். சர்க்கரை பாவு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம சர்க்கரை பாவு நல்லா கொதிக்க விடணும். பாகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறதுனால நம்மளுக்கு சர்க்கரை பாவு வேஸ்ட்டாக போகாது. இப்போ நடுவில் நம்ம ரவா மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்பி பதம் வந்துடுச்சு. நம்ம இப்போ சர்க்கரை பாவு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரவா நீங்கள் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுக்கும் போது அதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ரவா கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா ரவாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். சர்க்கரை பாவு ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆறிடும். அப்புறம் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாவும் கீயும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக உருண்டை பிடிங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சூடாக இருக்கும் போது உருண்டை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாவை ஊற்றி நீங்கள் ரவா லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே டைம் சர்க்கரை பாவை உங்களுக்கு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா டைட்டாக கிரிப்பாக கிடைக்கும். இல்லைனா உருண்டை உடஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே மாதிரி சில பேருக்கு நான் சர்க்கரை பாவு ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன், என்னால் உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் சர்க்கரை பாவு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சுடும் பாலை ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சாலும் உங்களுக்கு நல்லா வரும். நான் இப்போ பால் ஊற்றி தான் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிருக்கேன். பாருங்கள், இதுவும் உங்களுக்கு நல்லாவே வரும். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.